தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தவறான தகவல்களை கூறி மக்களை திசை திருப்புவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். நாமக்கல்லில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல மும்மொழிக் கொள்கை அவசியம் என்று கூறினார். மறுபடியும் திமுக ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மக்களை உழைப்பிக் கொண்டிருக்கிறார்கள், திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தி என்ற வார்த்தை நாம் எந்த இடத்திலுமே பயன்படுத்தலாம். மூன்றாவது ஒரு மொழி, எந்த மொழியை வேண்டாம், அவ்வளவுதான். மக்கள் விரும்புகிறார்கள், மாணவர்கள் விரும்புகிறார்கள். பணம் வச்சிருந்தா போய் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம், பணம் வச்சிருந்தா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல 3வது மொழி படிக்கலாம். அப்ப அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏன் இந்த டிஸ்கிரிமினேஷன்? இந்த டிஸ்கிரிமினேஷனை அவர்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும். புதிதாக ஒரு மொழியை கற்பதன் மூலம் தமிழ் மொழி அழியாது என தமிழ்நாடு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 செய்தியாளர் வேல்முருகனுக்கு பிரத்யேக பேட்டி அளித்த அவர் இதை தெரிவித்தார். இந்த திட்டத்திற்கு நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் சேரவில்லை என்றால் இந்த 2000 கோடி ரூபாய் விடுவிக்க முடியாது என்று சொல்வது ஆணவம் என்று இவர்கள் சொல்வார்களே. ஆனால் 10,000 கொடுத்தால் கூட எங்களது அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு விரிவுபடுத்தப்பட்ட கல்வியை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது எந்த ஆணவத்தின் உச்சம் என்று நான் கேட்கிறேன். ஆக நீங்க மற்ற மொழிகள் கூட நீங்க தமிழை ஒப்பிடாதீர்கள் என்று சொல்கிறேன். நீங்க மற்ற மொழிகள் போல தமிழ் அழிந்துவிடும் என்று நினைத்தீர்கள் என்றால் தமிழை நீங்கள் குறைவாக மதிப்பிடுகிறீர்கள். இன்னொரு மொழி கற்க தமிழின் செல்வங்கள் மற்ற மாநிலங்களுக்கு போகும், மற்ற மாநிலங்களின் தமிழ் செல்வங்கள் இங்கே வரும்.